தனுர் ராசி அன்பர்கள் எந்த வயதுல பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட் அதுக்குள்ள நுழைவாங்க அப்படிங்கறதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். தனுசு ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மூலம், பூராடம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரத்துல தான் நீங்க பிறந்திருப்பீங்க. மூல நட்சத்திரம் அவங்களோட நட்சத்திர அதிபதி கேது. ஸோ கேதுவோட தன்மை நிறைய இருக்கும். இந்த கேதுவோட தன்மை என்ன அப்படின்னா, வாழ்க்கையில பல இடங்களில் வாழ்க்கையை பற்றின புரிதலே இருக்காது. ஒரு பக்குவமின்மை, மெட்டீரியல் வாழ்க்கையில் நம்ம நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி, நம்ம சொசைட்டிக்கு அன்ஃபிட் மாதிரியே இருப்போம் இந்த மூல நட்சத்திரத்துக்காரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இயல்பாகவே தெய்வீக அருள், நல்ல இன்ட்யூஷன், உள்ளுணர்வு, இந்த டிராமாஸ், ஃபேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா மெட்டீரியல் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க என்ன நடக்குது, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் கொஞ்சம் தந்திரமாக வேலை செய்கிறது, சில டிராமாஸ், சில ஃபேக்கான விஷயங்கள் இல்லையா, வளைஞ்சு கொடுக்கறது, இது எதுவுமே மூல நட்சத்திரத்துக்கு வராது. இதுதான் பிரச்சனை. அடுத்து நம்ம பூராட நட்சத்திரம் பார்க்கலாம். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிக்கலான நட்சத்திரம். ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு, நட்சத்திர அதிபதி சுக்கிரன், 2 பேருமே பகைவர்கள், 2 பேருமே தங்களுக்குள்ள எதிரிகள். இது இயல்பா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் போகவா அந்த பக்கம் போகவா, அதாவது மெட்டீரியல் வாழ்க்கைக்குள்ள போகவா இல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள போகவா, இது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போதுமே இருக்கும், ஆயுள் முழுக்கவே இருக்கும். அப்புறம் உத்திராட நட்சத்திரம், இது ஒரு விந்தையான நட்சத்திரம். ஏன்னா ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் இதுல இருக்கும். ஸோ தனுர் ராசியில ஒரு 9 பேர் பிறந்திருக்காருன்னா அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஸோ அதனால கொஞ்சம் ரேர். ஆனாலும் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சில குறிப்பிட்ட வயதுகளில் உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் வரும். இந்த உத்திராட நட்சத்திரம் தனுர் ராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. காரணம் என்ன அப்படின்னா, இயல்பா பாக்கியாதிபதியோட நட்சத்திரம், இந்த சூரியனோட நட்சத்திரம் அண்ட் குருவோட அதிபதி, குருவோட அம்சம் பெற்ற ஒரு ராசியா இருப்பீங்க. உங்களுக்கு 24 வயது, 36 வயது, 52 வயசு, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களோட பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும்.